ஜெயலலிதாவின் மகள் நான் தேனி தொகுதியில போட்டியிட போறேன். அதனால மனு தாக்கல் பண்ண வந்திருந்தேன். வேற ஏதாச்சும் சொல்லணுமா? தேனியில இப்பதான் நான் இங்க உள்ள வந்திருக்கேன். எல்லா சின்ன சின்ன கிராமத்துகளுக்கு போயிட்டு என்ன குறைவா இருக்குதோ அதை ஃபுல் பண்ணலாம்னு சொல்லிதான் நாங்க இருக்கோம். அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப இருக்க ஆட்சியும் சரி, போன ஆட்சியும் சரி, யாரும் அதை நிறைவேற்றல. அதெல்லாம் நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். எந்த கட்சியின் சார்பில் நீங்க போட்டியிடுறீங்க? எந்த கட்சியும் சார்பாக இல்ல, என்னோட கட்சி தான். எங்க அம்மா சென்டிமெண்டான இடம் இது. அம்மா எப்பவுமே தேனி மக்கள் தான் நிறைய விரும்புவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ இடையில ஒரு ரவுண்ட் வந்தனால இங்க இருக்க மக்கள் கேட்டாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு இங்க நில்லுங்க அம்மா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நாங்க இங்க நிக்க போறோம். இங்க மக்களுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. எங்களுக்கு வேற யாரும் சப்போர்ட் இல்ல, மக்கள் சப்போர்ட் தான் நல்ல சப்போர்ட்டா இருக்கு. வேற எங்கெங்கெல்லாம் உங்க கட்சி சார்பா போட்டியிடுறாங்க? வேட்பாளர் பட்டியல் எதாவது அறிவிச்சிருக்கீங்களா? கூட்டணி தொடர்பா சொல்லுங்க. எந்த கூட்டணியும் நாங்க வச்சுக்கல. எனக்கு ஆதரவா ஒரு 3 ஊர் இப்ப நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஓனா நின்னுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிரச்சார பயணம் எந்த மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்க? புரியல. அதாவது தேனியில நின்றுக்கீங்க, இந்த பாராளுமன்ற தொகுதிக்கான உங்களுடைய பிரச்சார பயணம் எந்த மாதிரி வியூகம், எந்த மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்க? எல்லா கிராமத்து அனைத்து சின்ன குக்கு கிராமங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பாதப்படணும்னு தான் இது. 2க்கு மேற்பட்ட தொகுதியில் நீங்க நிக்கிறதுனால பொது சின்னம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல. உண்மையிலேயே பாடுபட்டு இருக்கேன். நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லா சின்ன சின்ன கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலா தேனி மக்கள் இந்த சைடு வாங்கம்மா, எங்க ஊரெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதனாலதான் இங்க நிக்க போறேன். தேனியில உங்களை எதிர்த்து போட்டியிடுற 2 பேர் மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? கேள்விப்பட்டீங்களா? அவங்களை எதிர்த்து உங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கும்? இப்போ எங்க அம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் எங்க அம்மானாலதான் மேல வந்தவங்க. வந்துட்டு அம்மா பேரை சொல்லிட்டு இப்போ எங்க போயிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆப்போசிட்ல போயிருக்காங்க. அதனால அவங்களை பத்தி எல்லாம் எனக்கு பேர் சொல்லி சொல்லுங்க. அவங்க அம்மாட்ட இருந்து அவங்க வேற போனவங்க யாரு, அவங்க இப்ப எதிர்த்து போட்டிடுறவங்களா எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு பேர் சொல்லி சொல்லுங்க. யாருன்னு அதெல்லாம் இல்ல, அது தேவையில்லாத விஷயம். எங்க அம்மா கிட்ட இருந்தவங்க அம்மா பேர், அம்மா மக்கள், அம்மா இதெல்லாம் நாங்க வரப்போறோம் சொல்லிட்டு குக்கர் சின்னமெல்லாம் காட்டி இப்ப வேற இதுக்கு தாவி இருக்காங்க. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. You mean especially about TTV Thinairan? நான் அப்படி சொல்லல, பொதுவா சொல்றேன். நான் பிஎஸ்சி ஆயுர்வேதிக் படிச்சிருக்கேன். பஞ்சகர்மா ஆயுர்வேதா டாக்டர் அண்ட் தெரபிஸ்ட். அவங்க இருக்கிற வரைக்கும் வெளியில வரல. இப்ப மட்டும் நீங்க வெளிய வர காரணம்? அம்மா வரவேணாம் சொல்லியிருந்தாங்க, அதனால வரல. அம்மா போனதுக்கு அப்புறமா எங்க கட்சி என்ன நாளா பிரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் தனித்தனியா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. அது மீடியா மூலமா நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. அதை நானே இறங்கினேன். உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்களாங்க. அது சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்காங்க. அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நானும் கேஸ் போட்டிருக்கேன். அது போயிட்டு இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ சோ மச்.